ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு வந்து சில்க் saree பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 4 saree நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் என் வெட்டிங் அப்புறம் என்கேஜ்மெண்ட் saree எல்லாம் இருக்கும். இது வந்து கொஞ்சம் கம்மி ரேட்லான sarees தான். அதுதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த saree பார்த்துட்டிங்கன்னா இது என்னோடதே இல்லை, எங்கள் அம்மாவோடது தான். நான் வந்து இதுக்கு ப்ளவுஸ் தைச்சிட்டேன். அம்மா இந்த சாரியை என்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக அம்மாவுக்கு வந்து இது கிஃப்டாக வந்தது. இந்த saree பார்த்துட்டிங்கன்னா உடம்பெல்லாம் வந்து லைட்டாக கொஞ்சம் சாண்டில் கலரில் பேஜ் கலர்னு சொல்லுவாங்களா அது மாதிரி இருக்கும். பிங்க் பார்டரில், முந்தானையும் பிங்க் தான். பார்டர் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பார்டராக நல்லா வட்ட வட்டமாக கோல்டன் கலரில் டிசைன் கொடுத்துருப்பாங்க. சூப்பராக இருந்தது இந்த saree. ஆக்சுவலாக உடம்பும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கோல்டன் பேஜ் மிக்ஸ்டு மாதிரி தான் இருக்கும். நான் வந்து இதுக்கு சில்க் காட்டனில் வந்து பிங்க் கலரில் எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி பார்டர்லாம் வந்து தனியாக வந்து அந்த பட்டன் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்கும்ல, அங்கே இந்த மாதிரிலாம் கிடைக்கும். அது நானாக வாங்கி இந்த மாதிரி மாடலில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டிச் பண்ணிட்டேன். பைப்பிங் மாதிரி கைக்கு பின்னாடி பட்டன் எல்லாம் வந்து அந்த இதெல்லாம் வாங்கி கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண சொன்னேன். ஏன்னா இந்த சாரியோட ப்ளவுஸ் வந்து அம்மா ஸ்டிச் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அம்மாவுக்கு வந்து ஒரு கிஃப்டாக வந்ததுனால அவங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த சாரீக்கு வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட கொடுத்ததுனால நான் இப்படி ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் போட் நெக்கில். இந்த saree பார்த்தீங்கன்னா 6000 சம்திங் அந்த ரேட்டில் தான் இருந்துச்சு. இந்த saree வேர் பண்ணும்போதெல்லாம் பயங்கரமான காம்ப்ளிமெண்ட்லாம் கிடைக்கும். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த saree எனக்கு ரொம்ப அவ்வளோ இஷ்டம் இல்லை. பட் இந்த ப்ளவுஸ் தைச்சு இந்த saree கட்டும்போது செம்மையாக இருந்துச்சு. பார்டர்லாம் பார்த்தா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி டபுள் ஷேடில் இருக்கிற மாதிரி இருக்கும் saree. பார்டரில் வந்து நல்லா வட்ட வட்டமாக கோல்டன் கலரில் கொடுத்துருக்கிறது இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த saree பார்த்துட்டிங்கன்னா பீகாக் கலர் காம்பினேஷனில் இருக்கும். பார்டரும் முந்தானையும் வந்து வயலட் கலரில், saree வந்து ப்ளூ கலரில், இந்த ஒரு மாதிரி ராமர் க்ரீன், இந்த அவதார் மூவியில் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு கலரு. இந்த கலர் காம்பினேஷனே சூப்பராக இருக்கும். எல்லாமே கொஞ்சம் டபுள் ஷேடு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த முந்தானை பார்டர்லாம் வந்து ரெண்டுமே இந்த கலர் காம்போ வந்து செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் அந்த முடி போடுற இடம்லாம் பார்த்தா லைட்டாக பிங்க் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அந்த வயலட்டே வந்து ஒரு பிங்க் மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கும். நல்ல ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க பார்டர்ல எல்லாம். அந்த மாங்காவாக ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க, நல்லா இருக்கும். நான் வந்து இந்த ப்ளவுஸ் அதோட ப்ளவுஸுக்கு வந்து பின்னாடி வந்து அந்த saree கலர் காம்பினேஷன் வர மாதிரி எம்ப்ராய்டரி கொடுத்துட்டு பின்னாடி ஒரு ரோப் வச்சு அந்த டேசல் வச்சு முடிச்சிட்டேன். கைக்கும் லைட்டாக எம்ப்ராய்டரி போட்டிருப்பாங்க. இந்த சாரியுமே பார்த்தீங்கன்னா 2500லேருந்து 3000க்குள்ள ஒரு மேரேஜுக்கு வந்து கிஃப்டாக வந்தது. ரொம்ப நல்லா இருக்கும் இந்த saree வந்து. நான் கூட கார்த்திகை தீபத்துக்கு கூட ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் இதை கட்டி. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ரொம்ப காற்று மாதிரி இருக்கும். saree கட்டியிருக்கிறதே தெரியாது, அப்படி ஒரு ஃபீல் இருக்கும். அப்படியே காற்றெல்லாம் அடிச்சுன்னா பயங்கரமாக பறக்கும் saree. அவ்வளோ ஒரு லைட் வெயிட்டாக இருக்கும். நல்லா ப்ளீட்லாம் எடுக்க வரும், சூப்பராக இருக்கும். saree வந்து கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த saree நேவி ப்ளூ கலரில், இது பார்த்தா கொஞ்சம் ஹாஃப் saree மாடலில் இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து கீழே வர்றதெல்லாம் பார்த்தா பிளைனாக இருக்கும். மேலே நமக்கு போடுற அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக ஜருக பார்டர் வர மாதிரி அங்கங்கே ஃபுல் டிசைனாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து saree வந்து மேல் பாகத்தில் வர்ற மாதிரி இருக்கும். இது கீழே வந்து நம்ம இடுப்பு கிட்ட கீழே வரையும் வர்றதெல்லாம் வந்து பிளைனாக இருக்கும். அதான் பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஹாஃப் saree மாதிரி இருக்கும். மேலே வந்து கொச்சன்னு ஃபுல்லாக கோல்டன் கலரில் பூவாக கொடுத்துருப்பான். கீழே வந்து இந்த மாதிரி பிளைனாக இருக்கும். பார்டர் வந்து கோல்டன் கலரில், அதில் கொஞ்சம் லைட்டாக டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பிளைனாக தான் இருந்துச்சு. நான் ஜஸ்ட்டு பார்டர் மட்டும் வச்சு நார்மலாக ஒரு ரவுண்ட் நெக் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த சாரியும் பார்த்தீங்கன்னா 2000 to 3000க்குள்ள தான். இது வந்து அம்மா எடுத்து கொடுத்தாங்க இந்த saree.
இந்த சாரி வந்து டெலிவரி டயத்தை ஒட்டி அப்படியே ஸ்டிச் பண்ணதுனால பயங்கர வெயிட்டா இருந்தேன். அப்ப தைச்சதுங்கனால அந்த பிளவுஸ்லாம் அவ்வளோ லூஸா இருந்துச்சு. சும்மா அப்படியே கட்டி வீடியோ மட்டும் எடுத்தேன். இந்த சாரி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நான் எனக்கு எடுத்த பட்டு சாரி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, எங்க அண்ணனோட மேரேஜுக்கு நான் எடுத்தது. எனக்கு வந்து காலேஜ் 3 இயர் படிக்கும்போது எங்க அண்ணா மேரேஜ் நடந்துச்சு. அப்போ நான் வந்து இது மகாவீர்ஸ்ல எடுத்தேன். நல்ல ஒரு பிங்க் வந்து டபுள் ஷேட்ல இருக்கும். பிங்க்கும் ஆரஞ்சு மாரி இருக்கும் மிக்ஸ்டு. அப்புறம் முந்தான பார்டர்லாம் வந்து வெந்தய கலர்ல இருக்கும். கலர் காம்பினேஷனே செம்மையா இருக்கும். நல்ல ஒரு தகதகன்னு இருக்கும். ஜரிகெல்லாம் பார்த்தா நமக்கு முந்தானையில. பார்டர் வந்து நல்ல ஒரு கோல்டன் கலர்ல மேட் லுக்ல இருக்கும் பார்டரு. பார்டரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து இந்த சாரி தான் வேணும்னு அண்ணன் மேரேஜ்க்கு வந்து வாங்கினேன். கிட்டத்தட்ட இது அப்போ வந்து ஒரு 4000 அந்த 4500க்குள்ள அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. உடம்பு ஃபுல்லாக வந்து அங்கங்கே வெந்தய கலர்லேயும் ஒரு மாதிரி சில்வர் கலர்லேயும் பிங்க் கலர்லேயுமா வந்து இலையா கொடுத்துருப்பாங்க உடம்பு ஃபுல்லாக. பார்டர் இந்த மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி டபுள் ஷேடில் இருக்கும். ஆரஞ்சும் பிங்க்கும் மாதிரி செம்மையாக இருக்கும். நான் வந்து அப்போ வந்து தைச்சது வந்து சின்னதாக கை வச்சு அவங்க கொடுத்த அந்த பார்டரில் வச்சு லைட்டாக ரோப் மட்டும் வச்சு தான் தைச்சிருந்தேன். அப்புறம் அந்த ப்ளவுஸ் வந்து சேராமல் இருந்ததுனால திரும்ப அதே மாதிரி மெட்டீரியலில் நானாக வெளியில் ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டு அதில் இருக்க பார்டரை மட்டும் கட் பண்ணி 3/4 வச்சு தைச்சதுனால கை எண்ட்லேயும் நெக்லேயும் மட்டும் கொடுத்து தைச்சிக்கிட்டேன். அண்ணா மேரேஜ் அப்போ நான் தைச்ச ப்ளவுஸும் இது அதுக்கப்புறம் எடுத்து தைச்சதுனால அந்த டெலிவரிக்கு அப்புறம்லாம் ரொம்ப வெயிட் இருந்ததுனால இப்போ குறைஞ்சிட்டதுனால ப்ளவுஸ் லூஸாக இருந்துச்சு. எல்லாம் ஆல்ட்ரு பண்ணணும். என்கிட்ட இருக்க 8 பட்டு சாரியும் ஃபர்ஸ்ட் பார்ட் 1 போட்டிருக்கேன். அந்த பார்ட் 1 வீடியோவோட லிங்க் வந்து இந்த வீடியோ எண்டில் கொடுக்குறேன். ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். இது பார்ட் 2. இதில் ஒரு 4 சாரி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வர்றது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் கம்மி ரேட்டில். மொத்தமாக ஒரு 8 சாரி இருக்குது. பொதுவாக நிறைய பேர் பிளாக் கலர், சாண்டில் கலர், கிரே கலர் அந்த மாதிரிலாம் எடுப்பாங்க லைட் கலர்ஸில். எனக்கு வந்து பொதுவாக நல்ல டார்க் கலர்ஸில் கலர்ஃபுல்லாக எடுக்கிறது தான் ரொம்பவே பிடிக்கும். எல்லாமே நான் மோஸ்ட்டாக கோயம்புத்தூரில் தான் எடுத்தது. இந்த நல்லி, ஸ்ரீதேவி, மகாவீர், போத்தீஸ் அந்த மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். இந்த சில்க் சாரீஸில் வந்து எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சாரீ கலெக்ஷன் பார்ட் 1, பார்ட் 2 பார்த்துட்டு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல்ல நிறைய சாரீ வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். பாருங்க. அடுத்து நம்ம வேற வீடியோல பார்க்கலாம். பாய்.